பூவாலி நிகழ்ச்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். பொங்கல் அப்படின்னாவே நமக்கு எல்லோருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது சர்க்கரை பொங்கல், அதை விட்டுட்டுனாக்கா கரும்பு, அதை விட்ட மாட்டு வண்டி, பலூன், இந்த மாதிரி பொருட்கள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் நம்ம தமிழர்கள் பண்டிகைகளோடு சேர்த்து உடல் ஆரோக்கியத்தையும் நம்ம வளர்த்து கொண்டு வந்து இன்னைய வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம அதை மறந்துட்டோம். இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரியமான பண்டிகையில் உடல் ஆரோக்கியத்துக்குண்டான நிறைய மருத்துவத்தன்மை வாய்ந்த விஷயங்களையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த இன்றைக்கி நம்ம மறந்ததுனால நிறைய வியாதிகளோடு இன்றைக்கி நம்ம பண்டிகையில் கொண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி பொங்கல்னாவே இனிமேல் பட்டு ஞாபகம் வரக்கூடிய தன்மையாக நீங்கள் நான் சொல்லக்கூடியதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மூலிகையினுடைய பேர் பார்த்திங்கனாக்கா சிறுகன் பீலை. இதை பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமான மூலிகை தான் இந்த சிறுகன் பீலை. இந்த சிறுகன் பீலையோட தாவரவியல் பேர் ஆர்வா லெனாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமர்நாதாசியே அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது. இந்த ஒரு செடி இனம்தான். இது சாதாரணமாக கிராமங்களில் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடிய ஒரு செடி இனம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனுடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் பயனும் அதனுடைய மருத்துவ குணமும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் அந்த மருத்துவ குணத்தையும் அதனுடைய பயன்களையும் தெரிஞ்சுங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொங்கல்னாலே நம்ம வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி ஒரு அடுப்பு செஞ்சு அதுக்கு ஒரு ரெண்டு விதமான ஒரு பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா அந்த பொங்கல் செஞ்சு படையல் போடுவாங்க. அந்த படையலோடு தான் நமக்கு இயற்கையாகவே மருத்துவ குணம் நிறைந்த நிறைய மூலிகைகளை அங்கே வச்சு படைச்சிருக்காங்க. இது இன்றைக்கி வரைக்கும் இல்லைங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் மனிதனுக்கு தேவையான விஷயங்களை இது பயன்படுத்தணும் அப்படின்னு தான், அதை மறக்காமல் இருக்கணுன்றதுனால தான் இந்த பொங்கல் விழாவிலையாவது இதை வச்சு இவங்களுக்கு இந்த மூலிகை மருத்துவத்தோடைய குணத்தை நமக்கு எடுத்து சொல்லணுன்றதுனால தான் அந்த காலத்துலேருந்தே இந்த பண்டிகை காலங்களில் இந்த மருத்துவ குணம் வாய்ந்த 3 விதமான மூலிகை செடிகளை அங்கே வச்சுருக்காங்க. நம்பர் 1 அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெரண்டை கால்சியம் சத்து அதிகமாக நிறைஞ்சது. நம்ம எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து குறைபாடுனால் ஏற்படக்கூடிய வியாதிகளை போக்கி 120 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு ஜுரம் அடித்தா கூட கை கால் மூட்டி வலி வராமல் நீங்கள் ஆரோக்கியத்தோடு வாழறதுக்காக வச்சுருக்காங்க. அது நம்பர் 1 பெரண்டை. 2வது பூசணிக்காய். அந்த பூசணிக்காய் பார்த்திங்கன்னா பெண்கள் உடல் பலவீனமாக இருப்பாங்க. அந்த பலவீனமாக இல்லாமல் எல்லா விதமான ஆரோக்கியத்தோடையும் பெண்கள் சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு வருஷமும் அந்த ஆரோக்கியத்தோடு திடமான தேகத்தோடு இருக்கணுன்றதுனால தான் அந்த பூசணிக்காயை வச்சுருக்காங்க. அதை சாப்பிட்டு வந்தாலே அவங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த மூலிகையான சிறுகன் பிள்ளையை 3வதாக வைப்பாங்க. ஏன் இந்த சிறுகன் பிள்ளையை வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, நம்மளுடைய சிறுநீரகத்தில் எக்கச்சக்கமான கோளாறுகள் வரும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்னென்னவோ சாப்பிட்ருப்போம், இந்த ஊர்லேயே போய் தண்ணி குடிச்சிருப்போம். அதனால் நம்மளுடைய சிறுநீரகத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய கல்லுலாம் அடுப்பு ஏற்பட்டு கல்லுகள் தோன்றி நிறைய ஆப்ரேஷன் போய் செய்யணும், நீங்கள் இந்த மாத்திரை சாப்பிடுங்க அந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்மளை இன்னி வரைக்கும் அவஸ்தையோடு தான் வச்சுருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணிட்டிங்கன்னா போதும், நம்ம நடுமுதுகு தண்டில் இருந்து ஒரு காங்கை நீர்னு சொல்லக்கூடிய ஊசி மூலயமா அந்த நீரை எடுப்பாங்க. அதனால் நம்ம முதுகுத்தண்டு பலம் இழந்து போயிடும். அதனால் ரொம்ப அவஸ்தைப்படுவோம். முதுகுத்தண்டு பலம் இழந்து போச்சுனாக்கா நம்ம எந்த வேலையுமே சுறுசுறுப்பாக செய்ய முடியாது. அப்படி ஆப்ரேஷன் பண்ணாமல் மாத்திரை போடாமல் எப்படி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றதுனால தான் அந்த காலத்திலேயே நம்ம பெரியவங்க இந்த மாதிரியான மூலிகைகளை பண்டிகைகளோடு சேர்த்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சிறுகன் பீலையை பார்த்திங்கனாக்கா தண்டு பார்த்திங்கனாக்கா ஒரு குறுஞ்செடின்னு சொன்னோம் இல்லையா, இதனுடைய தண்டுலேருந்து ஒவ்வொரு இலைகளும் வட்ட வடிவமாக நல்லா வளமான இடங்களில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலைகளுடைய கணுவில் பார்த்திங்கனாக்கா மூக்குத்தி பூ மாதிரி சின்ன சின்ன பூக்கள் பூத்திருக்கும். இது பார்த்தோன்னா கிட்னியில் ஸ்டோன் எப்படி இருக்கும் அப்படின்றத வெளியில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னீங்கனாக்கா இந்த சிறுகன் பிள்ளையோட பூக்களை பார்த்திங்கனாலே நம்மளுடைய கிட்னி இருக்கக்கூடிய கல் இப்படி தான் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்லா ஒரு ஒற்றுமை பாருங்கள். சிறுகன் பீலை சிறுநீரகம் ரெண்டுத்துக்குமே முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து தான் பெரிய ஒற்றுமை. அவ்வளோ அற்புதமான மூலிகை இந்த சிறுகன் பீலை. கிட்னியில் ஸ்டோன் ஆகிடுச்சுன்னா இனிமேல் பட்டாவது நீங்கள் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க,
கிட்னியில் ஸ்டோன் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசியோ மாத்திரையோ போட்டு ஆப்ரேஷன் பண்ணிலாம் அவஸ்தைப்படணும்னு அவசியம் கிடையாது. இந்த பொங்கல் பண்டிகையிலேருந்தாவது இந்த மூலிகையை நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகளை போக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கோங்க. சிறுநீரக கோளாறுகளை போக்கக்கூடிய அற்புதமான மூலிகை சிறுகன் பிழை. இதனுடைய மருத்துவமாக இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறுகன் பிழையை சமூலமாக அப்படியே கொண்டு வந்துடுங்க. இந்த சிறுகன் பிழையோட வேரோட அதனுடைய பூவு, அதனுடைய இலை, அதனுடைய வேர் அப்படியே கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் சிறுநெறிஞ்சில் அப்படின்னு உங்களுக்கு தெரில, சிறுநெறிஞ்சில் ஏன்னா மருத்துவரை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அந்த சிறுநெறிஞ்சில் ஒரிஜினலாக எடுங்க, வேறு எதுவும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அந்த சிறுநெறிஞ்சிலையும் சமூலத்தையும் கொண்டு வந்துடுங்க. வாழைத்தண்டு அந்த அடி கிழங்கோட சாறு இருக்குது பார்த்திங்களா, அந்த கிழங்கோட சாறு எடுத்து அந்த சாரில் இந்த சிறுகன் பிழையும் அதனுடைய சிறுநெறிஞ்சிலையும் நல்லா மை போல் அரைச்சி அதை தண்ணியில் போட்டு நல்லா காசி அதை நல்லா கொதிக்க வச்சு 1க்கு 4 மடங்காக சுண்ட வச்சு அதை காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் 1 ounce இல்லைனா 2 ounce விதம் ஒரு 3 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 நாள் 3 நாள் விட்டு மறுபடியும் ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாக்கா கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோனை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த சிறுகன் பிழைக்கு தான் உண்டு. இந்த மாதிரி மருத்துவ குணம் நிறைந்த அற்புதமான மூலிகையான சிறுகன் பிழையை பற்றி இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மற்றொரு நாள் வேறொரு மூலிகையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.